திருவள்ளுவரின் வழியில் வாழ்ந்து வாழ்வின் உன்னத நிலையினை அடைய திருக்குறளோடு நாம் என்னும் இந்த நிகழ்விலே இணைந்திருக்கின்ற உங்கள் அனைவருக்கும் முதற்கண் வணக்கம். குறள் எண் 547, அதிகாரம் செங்கோன்மை. மருது சகோதரர்கள் காளையார் கோயிலுக்கு ஒரு திருத்தேர் உருவாக்க விரும்பினார்கள். தேர் உருவாக்கும் பணியை சிற்பி குப்பமுத்து ஆசாரி என்பவரிடம் ஒப்படைத்தனர். சிற்பி முதற்கட்டமாக விநாயகர் சிலை ஒன்றை செதுக்கிய போது விநாயகரின் துதிக்கை சிதைந்து விட்டது. இதனால் கவலையடைந்த சிற்பி பெரிய மருதுவை சந்தித்து தேர் உருவாக்கும் தொழிலாளர்களுக்கான கூலியை உடனுக்குடன் வழங்குமாறும் தனக்குரிய தட்சணையை மட்டும் முதலாக தேரோடும் நாளில் கேட்டு பெற்றுக் கொள்கிறேன் என்றும் கேட்டுக்கொண்டார். தேர் உருவாகி முடிந்ததும் தேர் நகர முடியாத வகையில் அதன் சக்கரத்தில் ஆப்பு ஒன்றை அவர் வைத்து விட்டார். தேரோட்ட நாளன்று மருது சகோதரர்கள் இருவரும் தேரின் மீதேறி கொடியசைத்து துவக்கி வைக்க முற்பட்ட போது தேர் அசையவில்லை. அப்போதுதான் சிற்பிக்கு தட்சணை கொடுக்க மறந்துவிட்டோமே என்பதை உணர்ந்த பெரிய மருது உடனே அவரை அழைத்து என்ன தட்சணை வேண்டுமோ கேளுங்கள், தருகிறேன் என்றார். அதற்கு சிற்பி, உங்களது கிரீடம், உடைவாள், செங்கோல் இவை மூன்றையும் என்னிடம் தாருங்கள். அவற்றை நான் அணிந்து கொண்டு இன்று ஒரு நாள் மட்டும் தேரில் வலம் வர வேண்டும். இதுதான் எனது தட்சணை என்றார். பெரிய மருது உடனே தான் அணிந்திருந்த கிரீடம், உடைவாள், செங்கோல் மூன்றையும் அவரிடம் கொடுத்தார். அவற்றை சிற்பி அணிந்து கொண்டு தேருக்கடியில் சென்று அவர் ரகசியமாக வைத்திருந்த ஆப்பினை எடுத்துவிட்டு தேரின் மேலேறியதும் தேர் புறப்பட்டது. ஆனால் தேர் நிலைக்கு திரும்பி வரும் சமயத்தில் சக்கரம் ஒரு கல் மீது ஏறி மேலே இருந்த சிற்பி நிலைகுலைந்து கீழே விழுந்தார். தேர் சக்கரத்தில் சிக்கி அவர் உயிர் விழுந்தது. அவரது இடுப்பிலே ஒரு பண ஓலை ஒன்று இருந்தது. அதில், மன்னா, நான் தேர் செய்ய தொடங்கிய போது விநாயகரின் துதிக்கை சிதைந்ததால் வான சாஸ்திரம் தெரிந்த நான் இத்தேர் ஓடத் தொடங்கும் நாளில் மன்னருக்கு மரணம் நிகழும் என தெரிந்து கொண்டேன். ஏழைகளின் காவலராக இருந்து வரும் எங்கள் சிறுவயது மன்னர் பல நூறு ஆண்டுகள் நீடொழி வாழ வேண்டும். வயதான நான் இதுவரை வாழ்ந்தது போதும் என்று கருதினேன். தங்கள் உயிரை காப்பாற்றவே இவ்வாறு நடந்து கொண்டேன் என்று எழுதப்பட்டிருந்தது. மன்னரின் உயிரை காப்பாற்றிய சிற்பியின் தியாக செயலுக்கு மரியாதை சேர்க்கும் வகையில் காளையார் கோயிலுக்கு வெளியே சிற்பி குப்பமுத்து சிலையையும் அமைத்து அவருக்கு பெருமை சேர்த்தனர் மருது சகோதரர்கள். மன்னன் நீதிமுறை வலுவாமல் ஆட்சி செய்வானாயின் அந்த நீதிமுறையே அவனை காப்பாற்றும் என்பதை இறை காக்கும் வையகம் எல்லாம் அவனை முறைகாக்கும் முட்டாசையின் என்கிறார் நம் தெய்வப்புலவர் திருவள்ளுவர். நீதி தவறினால் வீழ்ச்சி, தவறாத நீதியே சிறந்த ஆட்சி.